அட்டாச்மெண்ட் தியரி என்று இருக்கிறது சைக்காலஜிலே. குழந்தைகள் எப்பொழுதும் அந்த அட்டாச்மெண்டை விரும்புவார்கள். பிசிக்கலி மென்டலி, உடம்பாலும் அட்டாச்மெண்ட். தலையை பிடிச்சி வாப்பா பேசணும், வாப்பா என்ன அணைச்சி பேசணும். அதே போன்று மென்டலி, பாப்பா என்னோடு நெருக்கமா இருக்கு, எனக்கு பிரச்சனை முதலாவது உம்மாட்ட சொல்லணும், பாப்பாட்ட சொல்லணும். அந்த 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 மென்டல் அவர்களுக்கு இருக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், இதா தஹல ரஜுலு, ஒரு வாப்பா வீட்டுக்குள்ளே நுழைந்து விட்டால் ஹஷத் இம்ரஅத்துஹு, பொண்டாட்டி பயந்து நடுங்குவாள். வஹரப அப்துஹு வஃபர்ர அவுலாதுஹு, வேலைக்காரன் ஓடி விடுவான், குழந்தைகள் பயந்து ஓடி விடுவார்கள். வாப்பா மாரட்டையும் எல்லாம் மூடி வச்சுட்டு எல்லாம் ஓடி வைத்து குர்ஆனை மதம் எடுத்து பார்ப்பார்கள், படிப்பார்கள். இவன் மோசமான மனிதன் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். 2 டாக்டர்கள் திருமணம் முடிச்சு பிரச்சனை. நான் போகிறேன், ஸ்கூட்டி கழிச்சு பார்த்தா உம்மாவோட உள்ள ஆம்பளை புள்ள, உம்மாவோட வளர்ந்து பொண்டாட்டி சொல்றா, உம்மா சொல்றதான் கேட்கிறாரு. அவருக்கு சுயமா முடிவெடுக்க முடியாது. எனவே இந்த வாழ்க்கையில் வாழ முடியாது. நல்ல டாக்டர், MBBS முடிச்ச டாக்டர், என்ன பிரச்சனை? அவர் வளர்க்கப்பட்டிருக்கிறார், உம்மா புள்ள, அவருக்கு சுயமாக முடிவெடுக்க முடியவில்லை. அல்லாஹு தஆலா இந்த வாழ்வை ஒரு அமானிதமாக தந்திருக்கிறான். இந்த வாழ்க்கையை, இந்த லைஃபை அழகான முறையில் வாழ்வதற்காக தந்திருக்கிறான். வாழும் பொழுது வாழும் கலையை படித்துக் கொண்டு உலகத்திலே சந்தோஷமாக வாழ வேண்டும். கொஞ்ச கால வாழ்க்கை அழகாக வாழ்ந்துவிட்டு மறுமையுடைய வாழ்க்கைக்கு செல்ல வேண்டும். நிறைய பேர் சொல்வார்கள், இந்த இஸ்லாத்துடைய கோட்பாடுகளை சரியான முறையில் புரியாதவர்கள், இது என்ன வாழ்க்கை, எல்லாம் அழிஞ்சு போகக்கூடியது, சும்மா பொய் வாழ்க்கை என்று ஏதோ அர்த்தம் இல்லாமல் சொல்லிவிட்டு சென்று விடுவார்கள். அப்படி அல்ல. இந்த உலக வாழ்க்கையில் சந்தோஷமாக, நிம்மதியாக, அழகாக வாழ வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வுடைய விருப்பமாக இருக்கிறது. ஒரு திருக்குர்ஆன் வசனம் இதற்கு ஆதாரமாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே கூறும் பொழுது, மன் அமில ஸாலிஹன் மின் ذكرின் அவ் உன்ஸா வஹுவ முஃமினுன், ஈமானுள்ள நிலையில், மூமினா நிலைமையில் எவர்கள் சாலிஹான் அமல் செய்து உலகத்திலே வாழ்வார்களோ, ஃபலனுஹய்யன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, அவர்களுக்கு நாங்கள் இந்த உலகத்திலே நல்ல வாழ்க்கையை, அழகான வாழ்க்கையை கொடுப்போம் என்று சொல்கிறான். அல்லாஹ் தஆலா இங்கே நான் உங்களுக்கு சொர்க்கம் தருவேன் என்று சொல்லவில்லை. நல்லமல் செய்தால் எப்படியாவது செஞ்சிட்டு வாங்க உங்களுக்கு சொர்க்கம் தாரேன் என்று சொல்லவில்லை. இந்த உலக வாழ்க்கையை நல்ல முறையில் வாழ வைப்பேன், சந்தோஷமாக வாழ வைப்பேன், அழகாக வாழ வைப்பேன், மகிழ்ச்சியாக வாழ வைப்பேன் என்பதுதான் ஹயாத்தன் தய்யிபா என்பதுடைய அர்த்தமாக இருக்கிறது. எனவே வாழ்க்கை என்பது ஒரு கலை. அந்த வாழ்க்கையை அழகாக வாழ வேண்டும், சிறப்பாக வாழ வேண்டும் என்பதற்காக பல அழகான வழிமுறைகளை இஸ்லாம் காட்டி தந்திருக்கிறது. இந்த அடிப்படையில் குடும்ப வாழ்க்கை மிக அழகானது. இந்த குடும்ப வாழ்க்கையில் பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், குழந்தைகள் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என பல விஷயங்களை நாங்கள் அன்றாடம் கேட்டுக் கொண்டிருக்கிறோம். நிறைய பேர்கள் பெற்றோர்களை எப்படி கவனிப்பது, அவர்கள் வயோதிகமாகிவிட்டால் எவ்வாறு அவர்களோடு நடந்து கொள்வது என்ற விஷயத்தை பேசும் நாங்கள் 3, 4, 5, 6, 7, 8 குழந்தைகளை பெற்ற நான் எப்படி அந்த குழந்தைகளோடு நடக்க வேண்டும் என்ற விஷயத்தை நாங்கள் பேசுவதும் இல்லை, கேட்பதும் இல்லை. எனவே இன்றைய தலைப்பு உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. உங்களுடைய நிர்வாகிகள், குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் என்ன செய்ய வேண்டும்? கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, எந்த அளவுக்கு என்றால் ஒரு பல்கலைக்கழகத்துடைய பேராசிரியர் டாக்டர் முஹம்மது ஜுஹைரி அவர்கள் சொல்லும் பொழுது சொல்கிறார்கள், அவர்கள் நிறைய அறிஞர்களுடைய கருத்தை எடுத்து சொல்கிறார்கள். யஸ்அலுல் வாலித அன் வலதிஹி யௌமல் கியாமா கப்ல ஐ யஸ்அலல்லாஹ் அல் வலத அன் வாலிதிஹி, நாளை மறுமையில் பெற்றோரிடத்தில் குழந்தைகளுடைய விஷயத்தை எப்படி நீ செய்தாய் என்று அல்லாஹ் முதலாவது கேட்பானா, அல்லது குழந்தைகளிடத்திலே பெற்றோர்களுக்கு நீ என்ன செய்தாய் என்று அல்லாஹ் முதலாவது கேட்பானா என்ற விஷயத்திலே அறிஞர்கள் சொல்கிறார்கள், முதலாக பெற்றோர்களிடத்திலே அல்லாஹ் கேட்பான், நீ உனது குழந்தைகளுக்கு என்ன செய்தாய், நீ குழந்தைகளோடு எவ்வாறு நடந்து கொண்டாய், அவர்களுடைய உரிமைகளை எவ்வாறு பேணி நடந்து கொண்டாய் என்பதை அல்லாஹு தஆலா முதலாக பெற்றோரிடத்திலே கேட்பான் என்று டாக்டர் ஜுஹைரி அவர்கள் சொல்கிறார்கள். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, எனவே இந்த அடிப்படையில் நிறைய நேரம், நிறைய காலங்கள் எடுத்து
தெரிய வேண்டிய விஷயங்கள், ஒரு சில விஷயங்களை குழந்தைகளோடு நாங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்ற விஷயங்களை பார்ப்போம். முதலாவதாக நீதி, நேர்மை, நியாயம். எங்களுடைய குழந்தைகளுக்கு மத்தியிலே நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும். பெற்றோர்களாகிய நாம் நிறைய பேர்கள் இருக்கிறோம். ஒரு குத்பா பிரசங்கத்தில் இந்த விஷயத்தை சொல்லி இறங்கியவுடன் 4 பேர்கள் கண்ணீர் வெடித்துக் கொண்டு வருவார்கள். ஹசரத், நீங்கள் சொன்னது எனது வாழ்க்கையில் நடந்திருக்கிறது. நான் எனது விருப்பப்படி திருமணம் செய்தேன் என்பதற்காக எனது வாப்பாவுடைய கடையில என்னை வேலைக்காரராக வைத்திருக்கிறார். எனது 3 நானாமார்களும் பொஸ்ஸாக இருக்கிறாங்க. எல்லோருக்கும் கொடுக்கின்ற சம்பளம் தான் எனக்கு. அது சில காலங்கள்ல சரி வரும், அப்படித்தான் என்று சொன்னபோது, இல்லை, இது 13வது வருடத்தில் நான் அந்த கடையிலே வேலைக்காரனாக இருக்கிறேன். நான் மௌத்தாகும் வரையில், மௌத்தானதுக்கு பின்னாலும் உனக்கு ஒன்றுமே கிடையாது என்று எனக்கு அநீதம் செய்திருக்கிறார்கள். நான் செய்த ஒரே குற்றம் என்ன தெரியுமா? எனது விருப்பத்துக்கு நான் திருமணம் செய்தது. கண்ணியமானவர்களே, சகோதரிகளே, மிகப்பெரிய குற்றமாக இருக்கிறது. நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நுஅமான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், எனது தந்தை எனக்கு சில வெகுமதிகளை, சில கிஃப்ட்களை தந்தாங்க. தந்த நேரத்திலே எனது தாய் சொன்னார், நீங்க நுஅமானுக்கு மட்டும் கொடுக்காதீங்க, அது நியாயம் இல்ல என்று சொன்ன பொழுது, என் வாப்பா நுஅமான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே போய், எனது மனைவி சொல்றா, என் பிள்ளைக்கு நான் சில கிஃப்ட்களை கொடுத்தேன், சில பொருட்களை கொடுத்தேன், எனது மனைவி சொல்றா இது அவ்வளவு நல்லம் இல்ல என்று சொன்ன பொழுது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களை பார்த்து கேட்கிறார்கள், அஃஅல்த ஹாதா பிவலதிக குல்லிஹிம், நீங்கள் உங்களுடைய எல்லா குழந்தைகளுக்கும் இப்படி கொடுத்தீர்களா, அல்லது நுஅமானுக்கு மட்டுமா இப்படி கொடுத்தீர்கள் என்று சொன்ன பொழுது, இல்லை, நுஅமானுக்கு மட்டும்தான் கொடுத்தேன் என்று சொன்ன பொழுது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இத்தகுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வஅதிலூ ஃபி அவுலாதிக்கும், உங்களுடைய குழந்தைகளுடைய விஷயத்திலே நீங்கள் நேர்மையாக நியாயமாக நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்ன பொழுது, நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், எனது வாப்பா அதை என்னிடத்திலிருந்து வாங்கி கொண்டார்கள் என்ற செய்தி முஸ்லிமிலே பதிவாகி இருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, ஒரு சிறிய விஷயமாக இருக்கட்டும், ஒரு அற்பமான விஷயமாக இருக்கட்டும், நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும். குழந்தைகளுக்கு மத்தியிலே நிறைய வீட்டிலே நடக்கிறது, சர்வசாதாரணமாக நடக்கிறது. ஒரு பெருநாள் வந்து விட்டால் ஆடை வாங்கும் பொழுது அவனுக்கு அது விருப்பம், இது விருப்பம் என்று சில குழந்தைகளுக்கு பாரபட்சம் காட்டுகிறோம், ஃபேவரிட்டிசம் காட்டுகிறோம். அந்த குழந்தைக்கு ஒரு மாதிரி, இந்த குழந்தைக்கு ஒரு மாதிரி, அவனுக்கு அது விருப்பம், இவனுக்கு இது விருப்பம். இல்லை, எல்லோருக்கும் சரிசமமாக நாங்கள் கொடுக்க வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில் அமர்ந்திருக்கிறார்கள். அந்த நேரத்திலே ஒரு குழந்தை வருகிறது. இஸ் ஜாஅ சபியுன் ஹத்தந்தஹா இலா கௌமிஹி ஃபீ நாஹியத்தில் கௌம் ஹத்தந்தஹா இலா அபீஹி ஃபீ நாஹியத்தில் கௌம். ஒரு குழந்தை வருகிறது. அந்த குழந்தையுடைய தந்தை அந்த சபையிலே உட்கார்ந்திருக்கிறார். அந்த குழந்தை வாப்பா கிட்ட வந்த பொழுது அந்த குழந்தையுடைய தலையிலே தடவுகிறார்கள். ஃபமஸஹ ரஅஸஹு வஅகஅதஹு ஃபீ ஃபக்திஹில் யும்னா. அந்த குழந்தையுடைய தலையை தடாவி அந்த குழந்தையை எடுத்து தனது வலது காலிலே தூக்கி வைத்துக் கொள்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள், கலைத்துக் கொண்டிருக்கிறார்கள் சஹாபாக்களோடு. இன்னும் கொஞ்ச நேரத்திலே தமஸ கலீலன், கொஞ்ச நேரத்துக்கு பின்னால், இஸ் ஜாஅத் சபியத்துன் இலா அபீஹி, ஒரு பொம்பளை புள்ள, சின்ன புள்ள, அதே வயசுள்ள புள்ள வருது. வாப்பா என்ன செய்கிறார்? அதே வாப்பா ஃபமஸஹ ரஅஸஹா, அந்த குழந்தையுடைய தலையை தடவுகிறார்கள். வஅகஅதஹா ஃபில் அர்தி, அந்த குழந்தையுடைய தலையை தடாவி கீழே உட்கார வைக்கிறார்கள். இது ஒரு மெட்டரே இல்லைங்கட பார்வையில். ஒரு புள்ளைய தூக்கி இந்த காலையும் இன்னொரு புள்ளைய பக்கத்திலே கீழே உட்கார வச்சாங்க. இது ஒரு விஷயமே இல்லை எங்களுடைய பார்வையில். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து கொண்டு கேட்கிறார்கள், என்ன தெரியுமா? ஃபஹல்லா அலா ஃபஹ்திகல் உக்ரா, உனக்கு ஒரு கால் ஒரு தொடை பகுதியா இருக்கிறது, இன்னொன்று உனக்கு இல்லையா என்று கேட்கிறார்கள். ஏன்? அந்த பிள்ளையை தூக்கி இங்கே வைத்தால் மற்ற துறையில் மற்ற குழந்தையை நீ வைக்க வேண்டும். இன்று 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்னதை இன்றைய உளவியலாளர்கள், சைக்காலஜிஸ்ட் சொல்கிறார்கள், ஒரு வார்த்தையினால் உங்களுடைய குழந்தை உயிரை மாய்த்துக் கொள்ளும், தற்கொலை செய்து கொள்ளும். உள்ளம் பாதிக்கப்பட்டால் ஒரு குழந்தை, ஒரு மேசை, ஒரு கதிரை இருக்கிறது, ஒரு சேர், ஒரு டெஸ்க், புல்லண்டா ஏறும் பாயும்,
அந்த குழந்தை டெஸ்க்கு மேல் ஏறுகிறது. ஏறினால் அந்த குழந்தையை பார்த்து மகனே கீழிறங்குடா என்று நீங்கள் சொல்லிவிட்டால் அந்த குழந்தையுடைய எதிர்காலம் பாதிக்கப்படுமா, எதிர்காலத்துடைய முன்னேற்றம் குறைந்து விடுமாம். என்ன சொல்ல வேண்டும்? மகனே சேரில் உட்கார் என்று நான் சொல்ல வேண்டுமே தவிர கீழே இறங்குடா என்று சொன்னால் கூட உள்ளம் பாதிக்கப்படுகிறது, எதிர்கால முன்னேற்றத்தில் பாதிப்பு ஏற்படுகிறது என்றால், கண்ணியமான சகோதரர்களே, இன்றைக்கு 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீ ஒரு புள்ளையை இங்க வச்சிட்டு மத்த புள்ளையை கீழே வச்ச அந்த புள்ள பாதிக்கப்படும். மத்த கால் எங்க என்று கேட்டார்கள். உடனே அவர்கள் மத்த கால்ல வைத்த பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல் ஆன அதல்த, இப்பொழுதுதான் நீ நீதியாக நேர்மையாக நடந்து கொண்டாய் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, ஃபேவரிட்டிசம், பாரபட்சம் காட்டுவது குழந்தைகளுக்கு மத்தியிலே குழந்தைகளை தற்கொலை மட்டுமல்ல, அது கொலைகாரனாக ஆக்கிவிடும் என்பதை வரலாறு மூலமாக நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம். நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாரபட்சம் காட்டவில்லை. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு கவனமாக நடந்து கொள்கிறார்கள். ஏன்? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நபுவத் கிடைக்க போகிறது, அவருடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றம் ஏற்பட போகிறது. அவர்கள் கனவு கண்டிருக்கிறார்கள், இவர் நபியாக இருக்கிறார்கள், நபிக்கு விளங்குகிறது. அவர்கள் பாரபட்சம் காட்டவில்லை. நபிமார்கள் பாரபட்சம் காட்ட மாட்டார்கள். ஆனால் கொஞ்சம் கவனம் செலுத்தியதை குழந்தைகள் வித்தியாசமாக பேச ஆரம்பித்து விட்டார்கள். திருக்குர்ஆன் சொல்கிறது, லகத் கான ஃபீ யூசுஃப வ இஹ்வதிஹி ஆயாத்துல் லிஸ்ஸாயிரீன். யூசுப் அவருடைய சகோதரருடைய விஷயத்திலே மிகப்பெரிய படிப்பினை இருக்கிறது, மிகப்பெரிய சைக்காலஜி இருக்கிறது. நீங்க இதனை தெரிந்து கொள்ள வேண்டும். குர்ஆன் சொல்கிறது, பெரிய அத்தாட்சி இருக்கிறது. என்னது? இது காலுல யூசுஃப் வ இஹ்வஹு. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய அதாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சகோதரர்கள் சொல்கிறார்கள், அஹப்பு இலா அபீனா மின்னா வ நஹ்னு உஸ்பா. யூசுஃபோடு எங்களை விட வாப்பா இரக்கமாக இருக்கிறார், பாசமாக இருக்கிறார். வ நஹ்னு உஸ்பா, நாங்கள் பலம் உள்ளவர்களாக, சக்தி உள்ளவர்களாக, நாங்கள் ஒரு கூட்டமாக நாங்கள் இப்படி இருக்கும் பொழுதும் யூசுஃபோடு மாத்திரம் ஏன் வாப்பா இரக்கமாக இருக்கிறார்? இன்ன அபானா லஃபீ ضلالின் முபீன், எங்கட வாப்பா பகிரங்க வழிகேட்டில் இருக்கிறார் என்று அவர்கள் சொன்னதை திருக்குர்ஆன் சொல்கிறது. இது என்ன விளங்குது தெரியுமா சகோதரர்களே? நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபேவரிட்டிசம் காட்டவில்லை, பாரபட்சம் காட்டவில்லை. நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கண்காணித்துக் கொண்டிருந்தார்கள், அதனை அவர்கள் பிழையாக விளங்கினார்கள். கடைசியில் என்ன நடந்தது? தன்னோடு உடன் பிறந்த தாய் வேறாக இருந்தாலும் தந்தை ஒன்றாக இருக்கின்ற ஒரு அழகான குழந்தை தம்பியை தூக்கி பால் கிணத்திலே போடும் அளவுக்கு அவர்களுடைய உள்ளங்கள் மாறுகிறது என்றால் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும். ஊமா மாகாணத்திலே சுமார் 15-20 வருடங்களுக்கு முன்னால் நான் மதரசாவிலே படிக்கும் பொழுது பத்திரிகையிலே வாசித்த நினைவு எனக்கு இன்னும் இருக்கிறது. ஒரு குழந்தை, 12 வயசு குழந்தை, 6 வயசு குழந்தையை கத்தியால் 6-7 இடத்தில் குத்தி கொலை செய்த சம்பவம் பத்திரிகையிலே முதல் பக்கம் செய்தியாக வந்தது. உம்மா வெளிநாட்டிலே, வாப்பா எப்பொழுதும் சின்ன பிள்ளையோடு இருக்கும். பக்கத்து வீட்டிலே உம்மாவுடைய சகோதரர்கள் சொந்தக்காரர்கள் இருக்கிறார்கள். 2 குழந்தைகள் வீட்டிலே. அந்திக்கு வரும் பொழுது கொண்டு வந்து ஏன் சின்ன பிள்ளைங்க, என்ன மகள் எங்க மகள் என்று கொண்டு சின்ன பிள்ளத்துல கொடுத்துருவாரு. 6 வயசு புள்ள, 12 வயசு புள்ள அதை பார்த்து கொண்டிருக்கிறது. அப்ப நான் என்ன வாப்பட பிள்ளை இல்லையா? அது பாரபட்சம் இல்ல, சின்ன பிள்ளையோடு இறக்கமா இருக்கணும் என்றது பொதுவான ஒரு தேரியாக நாங்கள் விளங்கி வைத்திருக்கிறோம். இப்படி இருக்கும் பொழுது அது நீண்ட சம்பவம். அது ஒரு நாள் சின்ன பிள்ளைய காணல்ல, தேடி பார்த்தால் வாழமர தோப்புலே வீட்டுக்கு பின்னால் 6 குத்துக்காயங்களுடன் அங்கே கிடக்கிறது. யார்? 12 வயது. கண்ணியமான சகோதரர், என்ன காரணம்? ஃபேவரிட்டிசம். கண்ணியமானவர்களே, நாம் கடைக்கு செல்லும் பொழுது, வியாபாரத்துக்கு செல்லும் பொழுது 2-3 குழந்தை இருப்பார்கள், 2-3 வயது வித்தியாசம் தான் இருக்கும். ஏன பிள்ளை எங்க வாங்க என்று அழைத்துக் கொள்கிறோம். மற்ற பிள்ளைகள் 2-3 வருஷங்கள் தான் வித்தியாசம் இருக்கும், அதே உணர்வு இருக்கும். அப்ப நான் வாப்பாட பிள்ளை இல்லையா, நான் டெடாட பிள்ளை இல்லையா, நான் மமாட பிள்ளை இல்லையா என்று அந்த குழந்தை நினைக்கும். எந்த குழந்தைகள் வீட்டிலே நீங்கள் பரிசீலனை செய்து பார்க்கலாம், எந்த குழந்தை தனது தங்கச்சியிடத்திலோ தாத்தாவிடத்திலோ ஒரு செய்தியை உங்களிடத்திலே சொல்லி அனுப்புகிறது, டெடா, அபு, வாப்பா,
தாத்தா இது வாங்கிட்டு வரட்டாம் என்று சொன்னால் நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள், நான் பாரபட்சமாக நடந்து கொள்கிறேன். அந்த குழந்தைக்கு தெரியும், அந்த குழந்தை சொன்னால், அந்த மகள் சொன்னால் நான் வாங்கி கொடுக்க மாட்டேன் என்று தெரியும். எனவே நான் தங்கச்சியிடத்திலே சொல்லி அனுப்புகிறேன் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த அடிப்படையில் நாம் மிக ஜாக்கிரதையாக நீதமாக நடந்து கொள்ள வேண்டும். குர்ஆனிலே அல்லாஹ் வசியத்துக்கள் பற்றி சொல்லி இருக்கிறான். 4 இடங்களிலே வசியத்துக்கள் பற்றி சொல்லி இருக்கிறான். அதிலே 3 இடங்கள் கண்ணியமான சகோதரர்களே வசியத்துக்கள் பற்றி, பெற்றோர்களோடு நடந்து கொள்ள வேண்டும் எப்படி என்பதை பற்றி 3 இடங்களிலே சொல்லி இருக்கிறான். சூரத்துல் அஹ்காஃப், சூரத்துல் அன்கபூத், சூரத்துல் லுக்மான் போன்ற இடங்களிலே வவஸைனல் இன்சான பிவாலிதைஹி இஹ்சானா, பெற்றோர்களோடு அழகான முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்ற செய்தியை நாங்கள் வசியத்தாக சொல்கிறோம் என்று திருக்குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் அவைகளுக்கெல்லாம் முன்னுக்கு 3ஆம் ஜுஸிலே கிட்டத்தட்ட சூரத்துன் நிசாவிலே யூசிகுமுல்லாஹு ஃபீ அவுலாதிக்கும், அல்லாஹ் தஆலா உங்களுடைய குழந்தைகளுடைய விஷயத்திலே வசியத் செய்கிறான். அவர்களுக்கு சொத்துக்கள் எப்படி பிரித்து கொடுக்க வேண்டும் என்ற செய்தியை சொல்லும் பொழுது உங்களுடைய குழந்தைகளுடைய விஷயத்திலே உங்களுக்கு அல்லாஹ் வசியத் செய்கிறான் என்பதை இந்த 3 வசனங்களை விட முன்னதாக சொல்வதாக இருந்தால் குழந்தைகளுடைய விஷயத்திலே நாங்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். தபரானியிலே ஒரு ஹதீஸ் வருகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இஅதிலு பைன அவுலாதிக்கும் ஃபின் நஹல், நீங்கள் உயிரோடு இருக்கும் பொழுது பெற்றோர்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு கொடுக்கும் கிஃப்ட்கள், சன்மானங்கள், பரிசுகளுடைய விஷயத்திலே நீங்கள் நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள். ஒரு குழந்தைக்கு நீங்கள் ஒரு சாரியை, ஒரு ஷர்ட்டை வாங்கி கொடுத்தால் அதே போன்று மற்ற குழந்தைகளுக்கும் வாங்கி கொடுங்கள். ஒரு குழந்தைக்கு நீங்கள் வீடு வாங்கி கொடுத்தால் மற்ற குழந்தைகளுக்கும் அப்படி வாங்கி கொடுங்கள். ஒரு குழந்தைக்கு ஒரு பைக்கை வாங்கி கொடுத்தால் மற்ற குழந்தைகளுக்கும் அப்படியே நீங்கள் செய்யுங்கள். ஏனென்றால் கமா துஹிப்பூன அய்யஅதிலு பைனக்கும் ஃபில் பிர்ரி வல் லுத்ஃப், தபரானியிலே வருகிறது, நீங்கள் உங்களுடைய குழந்தைகள் உங்களோடு நீதமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் விரும்புவது போல நீங்களும் உங்களுடைய குழந்தைகளோடு நீதமாக நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள் என்று திருக்குர்ஆன் சொல்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சின்ன குழந்தைகளோடு எவ்வாறு நடந்து கொண்டார்கள். தனது மகன் இப்ராஹிம் சிறிய வயதிலே மௌத்தாகி விட்டார், மரணித்து விட்டார். ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் பேரர்கள் இருவரும் இருக்கிறார்கள். அவர்கள் காணும் பொழுதெல்லாம் அவர்களை எடுத்து முத்தமிடுவார்கள், முத்தமிடுவார்கள், முத்தமிடுவார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களே சொல்கிறார்கள், இந்தமா ரஆ அல்-அக்ரா பின் ஹாபிஸ் யதஅஜ்ஜபு மின் தக்தீலி லில் ஹஸன் வல் ஹுசைன், நான் ஹசன் ஹுசைனை அதாவது முத்தமிடும் பொழுதெல்லாம், கிஸ் பண்ணும் போதெல்லாம், ஹசனை முசைனை எடுத்து அனைத்து முத்தமிடும் போதெல்லாம் அக்ரப் இப்னு ஹாபிஸ் அவர் நிறைய குழந்தை உள்ளால் அவர் என்னை பார்த்து ஆச்சரியப்படுவார். இப்படியும் ஒரு மனிதர் உலகத்திலே இருக்கிறாரா, இரக்கமான பாசமான மனிதன் என்று சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், மல்லா யர்ஹம் லா யுர்ஹம், யார் இரக்கம் காட்டவில்லையோ அவர்கள் இரக்கம் காட்டப்பட மாட்டார்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியமான சகோதரர்களே, இன்றைய உளவியலாளர்கள் சொல்கிறார்கள் பேரண்டிங் ஸ்டைல், ஒரு தகப்பன் ஒரு குழந்தையை எவ்வாறு வளர்க்க வேண்டும் என்பதிலே 4 தியரிகளை சொல்கிறார்கள், 4 முறைகளை சொல்கிறார்கள். அதிலே முதலாவது ஒத்தரிட்டேட்டிவ். ஒத்தரிட்டேட்டிவ் என்றால் கண்ணியமும் கட்டுப்பாடும் மரியாதையும் அன்பும் கலந்தது. மகனை கூப்பிட்டு மகன் இப்படி செய்யறது நீங்க பில என்று சொல்லிவிட்டு அனுப்பிட்டு அதே கோபத்தை காட்டுவதல்ல. மீண்டும் சந்திக்கும் போது மகன் சோமா இருக்கிறீங்களா, மகன் என்ன செய்தி, ஒரு ஃப்ரெண்டாக பழக வேண்டும், கட்டுப்பாடு இருக்க வேண்டும், அதே போன்று அன்பும் இருக்க வேண்டும். இரண்டாவது சொல்கிறார்கள் ஒத்தரிட்டேரியன். அப்படி என்றால் கட்டுப்பாடு மட்டும், போலீஸ போல ஆமிய போல வீட்டிலே நாங்கள் நடந்து கொள்ளக்கூடாது, அப்படி நடந்து கொள்ளக்கூடாது, அது பிழையானது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஹதீஸிலே சொல்லும் பொழுது சொன்னார்கள், ஷர்ருன் நாஸ் அல்லையகு அலா அஹ்லி, உங்களுக்கு தெரியுமா வீட்டிலே மிக மனிதர்களே மிக மோசமானவன் யார் தெரியுமா என்று சொன்ன பொழுது சஹாபாக்கள் கேட்கிறார்கள், கைஃப யகூனு யா ரசூலல்லாஹ், அதாவது லையகன் யா ரசூலல்லாஹ், வீட்டுள்ள அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறார்கள் ஷர்ருன் நாஸ் அல்லையகு அலா அஹ்லிஹி,
மனிதர்கள் மிக மோசமானவன் குடும்பத்தினரோடு கடுமையாக நடந்து கொள்வோம் என்றார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், கடுமையாக நடந்து கொள்வதென்றால் என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இதா தஹல ரஜுலு, ஒரு வாப்பா வீட்டுக்குள்ளே நுழைந்து விட்டால் ஹஷத் இம்ரஅத்துஹு, பொண்டாட்டி பயந்து நடுங்குவாள். வஹரப அப்துஹு வஃபர்ர அவுலாதுஹு, வேலைக்காரன் ஓடி விடுவான், குழந்தைகள் பயந்து ஓடி விடுவார்கள். வாப்பா மாரட்டையும் எல்லாம் மூடி வச்சுட்டு எல்லாம் ஓடி வைத்து குர்ஆனையும் அதையும் எடுத்து பார்ப்பார்கள், படிப்பார்கள். இவன் மோசமான மனிதன் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது மாத்திரமல்ல, வைதா ஹரஜ மின் பைத்திஹி, அவன் வீட்டை விட்டு வெளியேறிவிட்டால் வஸ்தானஸ அஹ்லு பைத்திஹி, வீடே சோனத்து பூஞ்சோலையாக மாறிவிடும். தலைவலி முடிஞ்சிச்சு, தொலைஞ்சி போறான், 3 நாள் போறான், கொழும்புக்கு போறான், மட்டக்களப்பு போறான், ஜப்னாவுக்கு போறான், வரமாட்டான், நிம்மதியாக இருக்கலாம் என்று வீட்டுக்காரர்கள் சொல்லிவிட்டால், மனைவி குழந்தைகள் சொல்லிவிட்டால் அவன் மிக மோசமான என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனக்கு பெருமை, என்ன புள்ள என்ன கண்டு பயப்படுதுண்டா எனக்கு பெருமை, எப்படி பயந்து போறான்? அப்படி அல்ல, முன்னுக்கு வந்து சலாம் சொல்லி கட்டிப்பிடிச்சி டெடா அபு எப்படி இருக்கிறீங்க என்று பேச வேண்டும். முன்பு ஒரு காலம் இருந்தது, நான் எப்பொழுதும் சொல்வது, அது எங்களுடைய பெற்றோர்களை நாங்கள் குறை கூறுவதற்கல்ல. அவர் எங்கட வாப்பா கிட்டத்தெல்லாம் மௌத்தா போனார், மௌத்தாகும் வரையில முன்னுக்கு நின்று நாங்கள் பேசியது கிடையாது, அவ்வளவு கண்டிப்பு. அதனால நாங்கள் கெட்டு போகல. ஆனால் அந்த நேரம் சைக்காலஜியும் இல்லை, ஒன்றும் இல்லை, தெரியா வளர்த்தார்கள், அது குறை சொல்வதற்கல்ல. இன்று சொல்கிறார்கள், இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இந்த உலகத்திலே இந்த தொழில்நுட்பம் வளர்ந்ததன் பின்னால் குழந்தைகளோடு எப்படி நடக்க வேண்டும், நாங்கள் ஒரு கூட்டாளியை போல இருக்கணும், எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணணும், அவனுக்குரிய பிரச்சனைகள் எங்களோடு பேச வேண்டும், அப்படியான ஒரு தொடர்பு இருக்க வேண்டும். எனவே சொல்கிறார்கள், குழந்தை வளர்ப்பிலே 2வது விஷயம் என்ன, எப்படி இருக்க வேண்டும்? கண்டிப்போடு நடக்கக்கூடாது, ஒத்தரட்டேரியனாக இருக்கக்கூடாது. அடுத்தது பெர்மிசிவ், அப்படி இல்லாட்டி அளவுக்கு அதிகம் அன்பு மட்டும்தான். என்னத்தை செஞ்சாலும் சும்மா இருக்கிறேன், எந்த புள்ள தானே. ஒருத்தர் சொல்றாரு, ஹாஜியார் உங்களோட புள்ள இப்படி, எந்த புள்ள அப்படி இல்லை என்று சும்மா அளவு கடந்த அன்பு, இதுவும் கூடாது. அடுத்ததாக சொல்றாரு நெக்லெக்ட்ஃபுல், அப்படியே அலட்சியமாவுற்றது, இருந்தாலும் சரி, படுத்தாலும் சரி, திண்டாலும் சரி என்று அப்படியே விட்டு விடுவது, இவைகள் எல்லாம் கூடாது. முதலாவது சொல்லப்பட்ட ஒத்தரிட்டேட்டிவ் என்ற முதலாவது முறை கண்டிப்போடு அன்போடு வளர்க்கப்பட வேண்டும் என்ற கருத்தை இன்றைய உளவியலாளர்கள் சொல்கிறார்கள். அது மட்டுமல்ல, கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, என் உடன்பிறப்புகளே, குழந்தைகளுடைய விஷயத்திலே கம்யூனிகேஷன் மிக முக்கியமானது. கம்யூனிகேஷன் மிக முக்கியமானது. உட்கார்ந்து ஒரு ஹதீஸிலே வந்திருக்கிறது, நான் சென்ற வாரம் படித்தேன், ஞாபகத்துக்கு வருகிறது. கூடி ஒன்றாக சாப்பிடும் தாய் தந்தையர்கள், பெற்றோர்கள், குழந்தைகள் ஒரே வீட்டிலே கூடி சாப்பிடுவ குடும்பத்தின் மீது பரக்கத்துண்டாகும் என்றார்கள். ஒவ்வொரு ஹதீஸுக்கு ஒரு விளக்கம் சொல்வார்கள். நான் யோசித்தேன், அதிலே பிசிக்கலி என்ன லாபம் இருக்கிறது என்றால் இன்றைய காலத்துக்கு மிகவும் பொருத்தமானது. மகன் வருகிறான், 8 மணிக்கு சாப்பிட்டு அவன் போயிடுறான், 9 மணிக்கு வாப்பாவாரால் சாப்பிட்டு அவர் படுத்துறாரு, 12 மணிக்கு மூத்தமான் வர சாப்பிட்டு படுத்துறாரு, சுபோதெல்லாம் போறாங்க, யாருமே சந்திப்பது கிடையாது. சிலர் பெருநாளைக்கு தான் சந்திக்கிறாங்க, ஒரே வீட்டுக்குள்ள இருந்து சந்திப்பது கிடையாது. ஒன்றாய் உட்கார்ந்து சாப்பிட்டால் அந்த நேரத்தில் கூட கலந்துரையாடலாம், பேசலாம். உறவின் பாலம், கண்ணியமானவர்களே, உறவின் உயிர் கம்யூனிகேஷன் என்பார்கள். வாப்பா மகனோடு பேசுற முறை, மகன் வாப்பாவோடு பேசுற முறை இஸ்லாம் காட்டி தந்திருக்கிறது. இன்றைய 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை சம்பவத்திலே மிக முக்கியமான ஒரு விஷயம், வாப்பா மகனோடு எப்படி கதைக்க வேண்டும், வாப்பா எப்படி மகனோடு உறவாட வேண்டும் என்பதை மிக தெளிவாக திருக்குர்ஆன் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. கண்ணியமான சகோதரர்களே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கனவு காண்கிறார்கள், வருகிறார்கள். எதற்காக? மகனை குர்பானி செய்வதற்காக. சம்பவம் எல்லோருக்கும் தெரியும். தவழும் வயது, எழும்பி நடக்கவும் இல்லை, தவழும் வயதில் சென்றவங்க பலம்மா பலக மாஹு சாய, ஓடியாடும் வயது, கிட்டத்தட்ட ஒரு 7, 8, 10 வயசு பிள்ளைக்கு. இந்த வயசுல தான் வாராங்க. எவ்வளவு பெரிய மனக்கோட்டையோடு வருவாங்க. வீட்டில இருப்பவர்கள் எவ்வளவு பெரிய மனக்கோட்டையோடு இருப்பார்கள். பாப்பா வந்த எப்படி கட்டி பிடிப்பாரு, பாப்பா எப்படி பிள்ளைய மோந்து கொள்வாரு, முத்தமிடுவாரு. இதைத்தானே தாயும் நினைப்பார், குழந்தை நினைப்பார். பாப்பா வந்தவுடனே என்ன தெரியுமா கேட்கிறாரு? யா புனைய, எனது அன்பு மகனே,
யா புனைய என்றால் மகனை அல்ல, எனது அன்பு, மை லவ்விங் பாய், மை லவ்விங் சன், எனது அன்பு மகனே, பாச மகனே, இன்னி அரா ஃபில் மனாமி அன்னி அதுபஹுக, உன்னை அறுத்து பலியிடுவதான கனவு கண்டேன். கனவு என்பது வஹி, அல்லாஹ்வுடைய கட்டளை வந்திருக்கிறது. ஃபந்துர் மாதா தரா, வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன், உனது கருத்து என்ன என்று கேட்கிறார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஹலீலுல்லா என்று பெயர் ஏன் வந்தது தெரியுமா? அல்லாஹ்வுடைய ஒரு கட்டளை வந்தால் என்ன ஏது எவரும் என்று கேட்கவே மாட்டார்கள். அந்த பாலைவனத்திலே யாரும் இல்லாத பூமியிலே மனைவியையும் குழந்தையும் விட்டு வர சொன்னான் அல்லாஹ். யா அல்லாஹ், அந்த இடத்துல நான் எப்படி விட்டுட்டு வாரது? நானும் நீங்களும் இன்றைக்கு ராவு 12 மணிக்கு இந்த பெட்டால குழந்தை என்ன பொண்டாட்டி விட்டுட்டு வர சொன்னா எந்த பயனும் இல்ல. ரோட்ல ஆட்கள் ஈக்கிறாங்க, வியாபாரி மாதிரி ஈக்கிறாங்க, வாகனம் போகுது. பைத்தியமாவா? யாராவது விட்டுட்டு போய் குடும்பத்தை சொல்லுங்க பாக்க, உங்களுக்கு பைத்தியமா என்று கேட்பார்கள். அல்லாஹ் தஆலா சொன்னான், பாலைவனத்திலே விட்டு விட்டு வா. அவர்கள் ஒன்றுமே கேட்கவில்லை. சமியானா வாதானா, கேட்ட உடனே விட்டுட்டு வந்துட்டாங்க. இப்படிப்பட்ட நபி மகன்கிட்ட வந்து கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய கட்டளை வந்து இருக்கிறது, வந்து என்ன செய்யணும்? ஒரே புடி ஒரே ஆறு. அப்படி செய்யவில்லை. ஒரு பாடத்தை கற்றுத் தருகிறார்கள். தான் பெற்றெடுத்த குழந்தையாக இருந்தாலும் சரி, குழந்தையோடு எப்படி பேச வேண்டும். ஃபந்துர் மாதா தரா, உனது அபிப்பிராயம் என்ன, நீ என்ன நினைக்கிறாய் என்று கேட்கிறார்கள். அந்த மகன் சொல்கிறார், யா அபதிஃப் அல் மா துமர், புள்ளைய அப்படி உம்மா வளர்த்திக்குது. என்ன வாப்பான்னு சொல்லல, என்ன செல்ல வாப்பாவை. யா அபத்தி என்றால் அரபிலே என்ன செல்ல வாப்பா, என்ன அன்பு வாப்பா, இரக்கமான வாப்பா, நீங்க வேண்டியதை செய்யுங்க, அல்லாஹ் எதை சொன்னாலும் அதை செய்யுங்க, நான் பொறுமையா இருப்பேன் என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன செய்தி திருக்குர்ஆனிலே இருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, தனது மகனாக இருந்தாலும் தான் பெற்றெடுத்த குழந்தையாக இருந்தாலும் பேசும் முறையை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா எங்களுக்கு கற்றுத் தருகிறான் நபிமார்கள் மூலமாக. அதே போன்று கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, நிறைய விடயங்கள் இருக்கின்றன. அதிலே இன்னும் ஒன்றுதான் அவர்களுடைய இமோஷனலை, உணர்வை நாங்கள் புரிந்து கொள்வது, அவர்களுடைய விருப்பத்தை புரிந்து கொள்வது. பெருநாளைக்கு ஒரு உடுப்பெடுக்க போனா நான் சொல்வதைத்தான் அவன் உடுக்க வேண்டும், நான் சொல்வது போல்தான் அவன் முடிவெட்ட வேண்டும். பிழையான விஷயங்களுக்கு அனுமதிக்க கூடாது. ஆனால் பொதுவான விஷயங்களுக்கு எனது விருப்பத்தை அவனுக்குள்ளே நுழைவிக்க கூடாது. இது கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் என்பார்கள். அதாவது EQ என்று, அதிலே குறைபாடுகளை ஏற்படுத்திவிடும். அவனுடைய உணர்வுகள் சரியான முறையில் வளர மாட்டாது. IQ என்பது வெளிப்படையான அறிவு, IQ என்பது வெளிப்படையான அறிவு, இன்ஃபர்மேஷன்ஸ். அதுவும் கூட அவனுடைய EQ சரியாக இருந்தால்தான் அந்த IQ வேலை செய்யும். அவனுடைய கோபத்தை மதிக்க வேண்டும், அவனுடைய அன்பை மதிக்க வேண்டும், அவனுடைய உணர்வை மதிக்க வேண்டும், எல்லாவற்றையும் மதிக்க வேண்டும். மதிக்காத பொழுது கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, அவனுடைய வாழ்க்கையிலே முன்னேற்றம் ஏற்படாது. சென்ற வெள்ளிக்கிழமை அல்லது வியாழக்கிழமை, கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, 2 டாக்டர்கள் திருமணம் முடிச்சு பிரச்சனை. நான் போகிறேன், ஸ்கூட்டி கழிச்சு பார்த்தா உம்மாவோட உள்ள ஆம்பளை புள்ள, உம்மாவோட வளர்ந்து பொண்டாட்டி சொல்றா, உம்மா சொல்றதான் கேட்கிறாரு. அவருக்கு சுயமா முடிவெடுக்க முடியாது. எனவே இந்த வாழ்க்கையில் வாழ முடியாது. நல்ல டாக்டர், MBBS முடிச்ச டாக்டர், என்ன பிரச்சனை? அவர் வளர்க்கப்பட்டிருக்கிறார், உம்மா புள்ள, அவருக்கு சுயமாக முடிவெடுக்க முடியவில்லை. ஒரு உடுப்புடுக்கிறத உம்மாட்ட கேட்கிறார். கணவன் மனைவி டிஸ்கஸ் பண்ண வேண்டிய உம்மாவோட டிஸ்கஸ் பண்ணுகிறார். இது கூடாது. அதுதான் இங்கே சொல்கிறார்கள் சைக்காலஜிஸ்ட், EQ அவசியமானது. அவன் அறிவு இருக்கும், ஆனால் EQ அவனுடைய எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், அவனுடைய உணர்வு ரீதியான விஷயங்களுக்கு நாங்கள் மதிப்பளிக்காவிட்டால் இப்படியான நிலைக்கு அவன் வந்து விடுவான். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, சில வருடங்களுக்கு முன்னால் ஒரு வாப்பா, ஒரு முக்கியமானவர், இந்த தலைநகரில் இருக்கு மிகப்பெரிய ஒரு வியாபாரி, எனக்கு கால் பண்றாங்க, அதில் சின்ன ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. என்னது? எனது இளைய மகள், நான் அவ்வளோ இறக்கம் அவளோட, ஆனா நான் கோல் அடிச்சு ஆன்சர் பண்ண மாட்டா, இந்த முகத்தை பார்க்க மாட்டா. கல்யாணம் முடிக்கும் வரை நல்லா இருந்தா, கல்யாணம் முடிச்சது பின்னால மருமகனும் நல்ல குடும்பம், நல்ல ஃபெமிலி, என்ன என்று விளங்குதில்லை என்று சொன்னால், எனக்கு கொஞ்சம் நெருக்கமான ஃபெமிலி. நான் அவங்களோட வீட்டுக்கு போய் மகள்கிட்ட பேசிக் கொண்டிருக்கும் பொழுது, மகள் ஏன் இப்படி நடந்து கொள்றீங்க? இல்ல உஸ்தாத், அப்படி ஒண்ணுமே இல்லை. அப்படி இல்ல
இல்ல நீங்க சொல்லுங்க. சொல்லவே மறுத்துட்ட. கடைசி எனக்கு வாக்குமூலம் எடுத்து நான் சொல்றேன், நீங்க வாப்பாட்ட சொல்றாங்க, வாப்பாட மனசு பாதிக்கப்படும். எங்க தாத்தல மாப்புல அழகான மனிதர், அவர் வெள்ள பசுந்தானவர். எனக்கு என் வாப்பா கல்யாணம் முடிச்சு தந்திக்கிறார், பெரிய பணக்காரன். ஆனா அவரு பார்வை பார்க்கறதுக்கு ஒரு அலங்கோலமான மனுஷன், ஆனா இறக்கமாயிக்கிறார். இந்த பிரச்சனை நான் கல்யாணம் முடிச்சு இப்ப 5 வருஷமாகுது. ஏன் மனசுக்குள்ளே நான் பூட்டி வைத்திருக்கிறேன். என்னிடம் விருப்பம் கேட்காமல் பணக்காரனை பார்த்து திருமணம் செய்து தந்தார். திருமணம் முடித்தந்த நாளிலிருந்து இன்று வரைக்கும் எனது வாப்பாட முகத்தை நான் பார்க்க விருப்பம் இல்லை. எனது வாழ்க்கையை நாசமாக்கி விட்டார். என்னிடத்தில் அனுமதி கேட்காமல் திருமணம் செய்து முடித்து வைத்தார் என்று கண்ணீர் விட்டு கோவென்று அழுகிறார். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, எவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது. இந்த அவருக்கு மாப்பிள்ளை எடுத்து சொல்லவும் முடியாது, யாரிடத்திலுமே சொல்ல முடியாமல் மனதுக்குள்ளே பூட்டி வைத்துக் கொண்டு உடலே மாறி, உடல் உருவங்களே மாறி, தோற்றமே மாறி, வாழ்க்கை ஏதோ ஒரு மாதிரி இருக்கிறது. வாப்பா அந்த வித்தியாசத்தை கண்டுபிடித்து அழுதல் சொல்கிறார், எனது மகளுக்கு என்ன நடந்ததோ தெரியாது, அவளுக்கு எந்த குறையும் கிடையாது. வீட்டிலே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாகனம், தனி வாகனம் இருக்கிறது, பங்களா மாதிரி பெரிய வீடு, தனக்கு செலவழிப்பதற்காக வேண்டி தனியான பேங்க் கார்டு கூட கொடுத்திருக்கிறார். நீ எப்படியும் செலவு செய்யலாம். வாப்பாவும் கொடுத்திருக்கிறார், கணவனும் கொடுத்திருக்கிறார். வாப்பா நினைத்திருக்கிறார் மகளுக்கு காசையும் பணத்தையும் கொடுத்துட்டா சந்தோஷமாக வாழலாம் என்று. கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த விஷயத்திலே மிக கவனமாக இருக்க வேண்டும். அடுத்தபடியாக குழந்தைகளை வளர்ப்பவர்கள், குழந்தைகளுக்கு முன்னால் கணவன் அதாவது பெற்றோர்கள் சண்டை பிடிப்பது, கணவன் மனைவி முரண்பாடு ஏற்படுவது அந்த குழந்தைகளை பாதிக்கும். அந்த குழந்தைகளை பாதிக்கும். ஹஸ்பண்ட் வைஃப் கட்டாயம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, அவர்களுக்கிடையிலே பொண்டிங் தேவை. தனது முரண்பாடுகளை தனது பெட்ரூமுக்குள்ளே வைத்துக் கொள்ள வேண்டும். குழந்தைகள் பார்த்து விட்டால் அவர்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்படும், மனோரீதியாக அவர்கள் பாதிக்கப்படுவார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, அது மாத்திரமல்ல, அவர்களுடைய வாழ்க்கை ஸ்கூல் லைஃபாக இருக்கட்டும், சோசியல் லைஃபாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, எல்லாவற்றிலும் அவர்கள் தோற்று போவார்கள் என்ற கருத்தை இன்றைய உளவியலாளர்கள் சொல்கிறார்கள். எனவேதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், கைருக்கும் லிஅஹ்லிஹி, உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா? உங்களுடைய குடும்பத்தினருக்கு. உங்களுடைய மனைவி உங்களை நல்லவன் என்று சொல்ல வேண்டும். முழு உலகமே தேசபந்து சொல்லலாம், ஏழைகளின் தோழன், ஏழைகளின் காவல் என்று பட்டமெல்லாம் தரலாம். வீட்டுக்குள்ளே இருக்கின்ற மனைவி நீ எல்லாம் ஒரு மனிதனா என்று சொல்லிவிட்டால் கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, வாழ்க்கை அவ்வளவுதான். இன்னும் ஒரு விஷயத்தை சொல்கிறேன். இந்த விஷயத்தை சொல்லும் பொழுது இன்று காலை அல்லாஹ் ஷாஹிதாவை சொல்கிறேன். ஒரு நம்பர் விளங்காத ஒரு கோல் ஒன்று வந்துச்சு. ஹஸரத் ஒரு விஷயம் சொல்லணும், ஒரு பொம்பளை பேசுறான். இன்றைக்கு நான் உங்களோட போஸ்டை பார்த்தேன், நீங்க இன்றைக்கு பயான்டு ரெட் மஸ்ஜிதில் நான் அவங்களோட போஸ்ட்ல கண்டேன். கணவன்மார் எப்படி பெண்களோடு நடந்து கொள்ளணும்னு சொல்லுங்க. எனக்கு எந்த குறையும் இல்லை, எல்லா விஷயத்தையும் சிந்திக்கிறார். என்னோட இறக்கமா பேச மாட்டார், அவருடைய மாதிரியா அப்படின்னு எனக்கு தெரியல, எல்லாமே தந்திருக்கிறார். நாங்கள் நினைக்கிறோம் காசையும் பணத்தையும் உடுப்பையும் சாப்பாட்டையும் எல்லாத்தையும் கொடுத்துட்டா அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று. என்னுடைய மனைவியை நான் சேர்த்து சொல்கிறேன், இது அவர்களுக்கு தேவையில்லை, இது அவர்களுடைய சந்தோஷம் அல்ல. அவர்களோடு மனம் விட்டு பேசுவதுதான் அவர்களுடைய சந்தோஷமாக இருக்கிறது. எனவே அந்த சந்தோஷத்தில் தான் குழந்தைகள் நல்ல முறையில் வாழ்வார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, குழந்தைகள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். 2024ஆம் ஆண்டு ஜப்பானிலே எவ்வளவு அறிவு உயர்ந்த இந்த காலத்தில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வளர்கின்ற நாடு. அந்த நாட்டிலே பாடசாலை மாணவர்கள் மட்டும் 527 பேர்கள் தற்கொலை செய்து கொண்டுள்ளார்கள். யுனிசெஃப் சொல்கிறது 2025ஆம் அதாவது ஒரு ஆண்டுக்கு ஒவ்வொரு ஆண்டும் யுனிசெஃப் சொல்கிறது 10 வயது முதல் 19 வயது வரையிலான குழந்தைகள் ஒரு ஆண்டுக்கு 45,800 பேர்கள் உலகத்திலே தற்கொலை செய்து கொள்கிறார்கள். அது மாத்திரமல்ல, சின்ன பிள்ளைகள் 2019ஆம் ஆண்டு 10 வயது முதல் 14 வயது வரையிலான குழந்தைகள், கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, 8,327 8,327 குழந்தைகள் தற்கொலை செய்து கொண்டுள்ளார்கள். எதற்காக? டிப்ரெஷன். என்ன காரணம்? குழந்தைகள் என்சைட்டி, அதாவது பெற்றோர்கள், ஆசிரியர்கள், அவர்களுக்கு அறிவுபடுத்திக் கொடுக்கக்கூடியவர்கள், நண்பர்கள், இவர்களால் ஏற்படுகின்ற பாதிப்பினால் தான்
இந்த குழந்தைகள் இப்படி செய்கிறார்கள் என்ற கருத்தை இன்றைய உளவியலாளர்கள் ஆய்வாளர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, உடன்பிறப்புகளே, இது மிக நீண்ட பாடம், மிக நீண்ட பாடம். குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டும், எப்படி பேச வேண்டும், எப்படி சிரிக்க வேண்டும், எங்கே குழந்தையுடைய எந்த உறுப்பிலே கையை வைத்து பேச வேண்டும், எந்த உறுப்பிலே கையை வைக்க கூடாது, தாயா இருந்தாலும் தந்தையா இருந்தாலும் எந்த இடங்களில் வைத்து பேசினால் ஹார்ட் டச்சிங் ஏற்படும். அட்டாச்மெண்ட் தியரி என்று இருக்கிறது சைக்காலஜியிலே. குழந்தைகள் எப்பொழுதும் அந்த அட்டாச்மெண்டை விரும்புவார்கள். பிசிக்கலி மென்டலி, உடம்பாலும் அட்டாச்மெண்ட். தலையை பிடிச்சு வாப்பா பேசணும், வாப்பா என்ன அணைச்சி பேசணும். அதே போன்று மென்டலி, வாப்பா என்னோடு நெருக்கமா இருக்கு, எனக்கு பிரச்சனைடா முதலாவது உம்மாட்ட சொல்லணும், வாப்பாட்ட சொல்லணும். அந்த 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 மென்டல் அவர்களுக்கு இருக்க வேண்டும். இதுதான் சரியான குழந்தை வளர்ப்பாக இருக்குது. இல்லாத பொழுது அவர்கள் வாழ்க்கை இல்லாமல் ஆக்கிக் கொள்வார்கள். நாங்கள் பிழையாக இந்த உலக வாழ்க்கையை நாங்கள் விளங்கி வைத்திருக்கிறோம். அழகான வாழ்க்கை, அற்புதமான வாழ்க்கை, சந்தோஷமாக வாழ வேண்டிய வாழ்க்கை. எனவே இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக ஆக்கிக் கொள்வது எங்களுடைய பொறுப்பாக இருக்கிறது. நிறைய பேர்கள் இஸ்லாத்தை பிழையாக விளங்கி இருக்கிறார்கள். நல்லா சம்பாதிப்பார்கள், ஒரு ட்ரிப் போறது கிடையாது, முழு குடும்பமும் போகும். நான் மௌலவி, நான் தீன்தாரி, ஐயோ அந்த குடும்பத்தோட எல்லாம் சேர்ந்து போகலாம், அவங்க தீன் இல்லாத என்று நான் நிப்பேனையா இருந்தால் நான் இஸ்லாத்தை பிழையாக விளங்கி இருக்கிறேன். குடும்பத்தோடு சேர்ந்து போக வேண்டும். எல்லோரும் சேர்ந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு மக்காவுக்கு அனுப்பப்படுகிறார்கள். மக்கள் நிர்வாணமாக இருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓடவில்லை, ஐயோ உரியானத்தோடு இருக்கிறார்கள், ஓடவில்லை, சேர்ந்திருந்து தனது பணியை செய்தார்கள். நான் எனது மனைவி, எனது குழந்தைகளை ஒழுக்கமாக வளர்க்கிறேன். குடும்பத்தில் மற்றவங்க கொஞ்சம் முன்னப்பில் இருக்கலாம், எல்லாரும் சேர்ந்து ஃபேமிலியோட ட்ரிப் போறாங்க, அவங்களோட போயிடுமா, ஒழுக்கம் இல்லாதவன் தீன் இல்லாதவன் என்று அவர்களை ஒழித்து கட்டுப்போம். அவர்களை எங்களுடைய மனைவி மக்களை நாங்கள் ஒதுக்கும் பொழுது கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, அங்கே குழந்தைகள் பாதிக்கப்படுகிறார்கள். எனவே சந்தர்ப்ப சூழ்நிலையை கவனித்துக் கொண்டு நீண்ட சிந்தனையோடு, நீண்ட நோக்கத்தோடு, நீண்ட பார்வையோடு இந்த உலக வாழ்க்கையை நானும் நீங்கள் அமைத்துக் கொண்டால் எங்களுடைய வாழ்க்கை நிம்மதி உள்ளதாக, சந்தோஷம் உள்ளதாக அமையும். ஆனால் இந்த வாழ்க்கையை சரியான வழி நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியானால், வாழ்க்கையுடைய யதார்த்தத்தை, வாழ்க்கையுடைய தன்மையை சரியான முறையில் நாங்கள் புரிந்து கொள்ளாவிட்டால் எங்களுடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் நஷ்டம் உள்ளதாக, மறுமையில் நஷ்டம் உள்ளதாக ஆகிவிடும். எனவே எல்லாம் நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. யா அல்லாஹ், வாழும் வழி எங்களுக்கு கற்றுத் தருவாயாக. எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித் தருவாயாக. மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னித் தருவாயாக. எங்களுக்கு படித்திருந்த ஆசிரியர்கள், ஆசான்கள், ஆசிரியர்கள், உஸ்தாத்மார்கள், லெப்பமார்கள், மூத்தவர்கள், எங்களுக்காக வேண்டி பாடுபட்ட நல்ல மனிதர்கள் எல்லோரையும் நீ கபூல் செய்து கொள்வாயாக. அவர்கள் இவர்கள் எல்லாம் கபராளிகளாக இருக்கிறார்களோ அவர்களுடைய கபரை சொர்க்கத்தின் பூஞ்சோலையாக மாற்றிவிடு நாயனே. இவர்கள் எல்லாம் உயிரோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு யா அல்லாஹ் உடல் ஆரோக்கியத்தை கொடுத்தருவாயாக. யா அல்லாஹ், இந்த நாட்டிலே சாந்தியும் சமாதானத்தை உண்டு பண்ணி வைப்பாயாக. உலக நாடுகளிலே சாந்தியும் சமாதானத்தை உண்டு பண்ணி வைப்பாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, கிருபையிலே நானே யா அல்லாஹ் நிம்மதியாக, சந்தோஷமாக, கௌரவமாக வாழ்கின்ற ஒரு சமுதாயமாக எங்களை ஆக்கி வையா அல்லாஹ். எந்த சந்தர்ப்பத்திலும் தலை குனிந்து வாழக்கூடிய ஒரு சமுதாயமாக எங்களை இங்கே ஆக்கிவிடாதே நாயனே. நிம்மதியாக, சந்தோஷமாக, கௌரவமாக வாழக்கூடிய ஒரு சமுதாயமாக எங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஆக்கிடுவாயாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். Thank you for watching. Please remember to subscribe, like and share our Red Masjid YouTube channel. We appreciate your continued support. May we all be rewarded, and may the Almighty forgive our sins. See you next week, Insha'Allah.